மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐபிஎல் ரிட்டர்ன்ஷன் சாட்டர்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக பார்த்தீங்கன்னா 2 ட்ரேடை வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர். ஸோ அந்த ஒரு நியூஸ் ஆல்ரெடி வந்துட்டே இருந்தது. ஸோ அதை வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஷர்துல் தாக்கரை பார்த்தீங்கன்னா 2 crores வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஒரு லோக்கல் ஃப்ளேவர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஷர்துல் தாக்கரை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது தீபக் சகரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு 9 crores அவங்க பஸ்ஸில் வந்து ஆட் ஆகிடும். ஏன்னா தீபக் சகர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அவருக்கு நிறைய இருக்குது. அந்த ஒரு 2018 2019 மாதிரி அவர் வந்து போடுறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் வந்து வெளியில் வராமையே சைலண்ட்டாக வந்து முடிச்சிட்டாங்க. ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டை வந்து எடுத்திருக்காங்க. 2020 வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக வந்து விளாண்டார். அந்த டைம் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் கப்பும் அடிச்சிருந்தாங்க. ஸோ அவரை வந்து திருப்பி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு பவர் பேக்கடாக வந்து எடுத்திருக்காங்க. அவரை பார்த்தீங்கன்னா 2.6 crores வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அடிஷனாக இருப்பார். அவங்களுக்கு தேவை அந்த ஒரு லோயர் ஆர்டர் ஃபினிஷர்ஸ். ஸோ அதுக்கான பார்த்தீங்கன்னா ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் அண்ட் ஷர்துல் தாக்கூர் 2 பேரையும் வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு மூவ்னே சொல்லுவேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4.6ல 2 பிளேயர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்ஷனில் தேவையான பிளேயர்ஸை மட்டும் எடுக்கணும். அந்த ஒரு ஸ்பின்னர்ஸ்லாம் தேவைங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான கோரை வந்து இப்போயே மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்கெட்ச் போட்டு எடுத்திருக்காங்க.